இவ்ளோ காலமா இவர்தான் அப்பா, இதுதான் உலகம்னு நாங்க வாழ்ந்துட்டோம். அவ்வளவு ஈஸியா அதை எங்க மனசுல இருந்து தூக்கி போட முடியுமா? அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா? அந்த வாழ்க்கையை விட்டு வரவும் முடியாம, இந்த வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சக்தி, எனக்கு புரியுதுமா. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க 3 பேரும் ஒன்னும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஒன்னும் அவசரம் இல்லம்மா. நீங்க நிதானமா மனசு மாறி வந்தாலே போதும். சரியாம்மா? போங்க, உள்ள போங்க. போங்கம்மா, போங்க. இளங்கோ, சமைக்கிறதுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாப்பா. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. பிள்ளைங்களோட பிரச்சனை உங்களுக்கு புரியலைங்க. சக்தி தான் தெளிவா சொல்றாளே. நாம நினைக்கிற வேகத்துல அவங்களால மாறி வர முடியாதுங்க. இந்த விஷயத்துல நாம தாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்பவும் சிவநேசனை அப்பா அப்பான்னு சொல்றாங்களே, அதுக்கு என்னங்க காரணம்? அந்த அளவுக்கு இவங்க மேல அவன் பாசத்தை கொட்டி இருக்கான். பிள்ளைங்களும் அதே அளவுக்கு அவன் மேல பாசமா இருக்காங்க. சிவநேசனை விடவும் பாசமும் அக்கறையும் நாம காட்டினாதான் பிள்ளைங்களும் நம்ம பக்கம் திரும்புவாங்க. ஆனா நீங்க இவங்க கிட்ட இருந்து பாசத்தை வற்புறுத்தி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இவங்க கண்ணு முன்னாடியே சிவநேசன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ கொளுத்துறீங்க. இப்படி எல்லாம் பண்ணா உங்க மேல வெறுப்பு தாங்க வரும். அந்த அப்பா எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு குழந்தைங்க யோசிக்காதுங்க. அப்படின்னா அந்த சிவநேசன் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப மோசமானவன்னு பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்கல்ல? ஐயோ இல்லைங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. எவ்வளவு தப்பு பண்ணாலும் எப்பவும் அந்த அயோக்கியனை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். கட்டின புருஷனை எப்பவும் மட்டும் தட்டி தான் பேசிட்டு இருப்பேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. பிள்ளைங்க காதுல விழுந்துற போது நான் எதையும் சொல்ல போய் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, அதெல்லாம் விடுங்க. பிள்ளைங்க நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாறி வருவாங்க. அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. என்னடி பேச்ச மாத்திரியா? ஒண்டாட்டியே மதிக்கலைங்கிறப்போ பிள்ளைங்க எப்படி என்ன மதிப்பாங்க? இவ்வளவு நாள் நீ மட்டும் தான் என்ன குத்தி காட்டி பேசிட்டு இருந்த. இப்போ உன் சப்போர்ட்டுக்கு 3 பிள்ளைங்களும் வந்தாச்சு. எப்படியோ உன் பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்த்துட்ட. நீ மட்டும் அவங்களோட சந்தோஷமா இரு. நான் இப்படியே அவமானப்பட்டு போய் சேர்றேன். என்னங்க?
தம்பி, வாங்கக்கா, வாங்க உட்காருங்கக்கா. மேல உட்காருங்களேன். பரவாயில்ல, இருக்கட்டும்பா. உனக்கு உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லக்கா. பிள்ளைங்களோட நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்ப இங்க நீ தனியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்க கூடாது. என்னக்கா பண்றது? இப்படிதான் நடக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருந்தா அது கஷ்டம்னாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நீ வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்துகிட்டாலும் உள்ளுக்குள்ள நீ எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. அந்த 3 பிள்ளைங்களையும் நீ உயிரை கொடுத்து வளர்த்த. ஆனா அதுங்க பெத்தவங்க வந்தது ஒரே நிமிஷத்துல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களேப்பா. உன்னோட பாசம், அக்கறை எல்லாத்தையும் எப்படிப்பா அதுங்களால மறக்க முடிஞ்சது? அதுக்கு காரணமும் நான் தானக்கா. சின்ன வயசுல இருந்து இது சரி இது தப்புன்னு நான் தானே சொல்லி கொடுத்து வளர்த்தேன். இப்போ இது சரியான முடிவு நான் அவங்க தீர்மானிக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே காரணம். இப்போவும் நீ அதுங்களை விட்டு கொடுக்காம பேசுறல்ல? அதுதானே இயற்கை. நான் அவங்கள வளர்த்துருக்கேன். ஆனா பெத்த அம்மா வந்து என் கூட வந்துருங்கன்னு அழுது துடிக்கும் போது அந்த பாசத்தை மதிக்கிறது தானேக்கா நியாயம். எப்பவும் நியாயமா தான் நடக்கணும்னு நான் தானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுபடி தானே அவங்க நடந்திருக்காங்க. இப்போ ஒரு கடமையை செஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் திருப்தியும் எனக்கு இருக்குக்கா. அந்த பிள்ளைங்க பெத்தவங்களோட போயிட்டா மட்டும் பெத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறியாப்பா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத தம்பி. பாவம் சக்தி, அவளோட ராசிதான். அவளை வளர்த்த நீ படாத பாடெல்லாம் பட்டுட்டு இருக்க. பெத்தவங்க பிள்ளைங்களோட சேர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மிக்கும் என்னோட மாப்பிள்ளைக்கும் பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது பெத்தவங்கள மட்டும் அவளோட ராசி சும்மா விட்டுருமா என்ன? அக்கா, தயவுசெய்து சக்தியோட ராசியை பத்தி தப்பா பேசாதீங்கக்கா. ஒரு நாள் அவ வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க. டாக்டரோட சேர்ந்து அவ எத்தனை உயிரை காப்பாத்திருக்கான்னு கதையா சொல்லுவாங்க. சக்தியோட ராசி சரியில்லைன்னா அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? அவளை ஏன் இத்தனை வருஷமா நான் நல்லா தானே இருந்தேன். சொந்தமா வீடெல்லாம் கட்டியிருக்கேன். லக்ஷ்மிக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் ஆபத்து வந்ததுக்கு சக்தியோட ராசி தான் காரணம்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன், லக்ஷ்மியோட கால் சரியானதுக்கும் உங்க மாப்பிள்ளை பொழைச்சதுக்கும் காரணம் சக்தியோட ராசி தான். உங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்கக்கா. நடந்த எல்லாத்துக்கும் வேற ஒரு காரணம் இருக்கு. நாம தான் ராசின்னு எல்லாத்துக்கும் அது மேல பழிய போட்டு நாம தப்பிச்சுக்கிறோம். இது எதையுமே நான் யோசிக்காம முட்டாளா இருந்திருக்கேன்ப்பா. இப்ப நீ சொல்லதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. போனதெல்லாம் போகட்டும்க்கா. பழசெல்லாம் மறந்து என்னை பார்க்க வந்தீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம்க்கா. மனசுக்கு நிறைவா இருக்குக்கா. அக்கா, எனக்காக இன்னொரு உதவி செய்யணும். சக்தி இது வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே கேட்டதில்லை. அவ கேட்ட ஒரே ஒரு விஷயம் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான். தயவு செய்து அதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்கக்கா. என்னக்கா, பழசெல்லாம் இன்னும் மறக்கலையா? இல்ல தம்பி, நீங்க பேசுனதுல என் மனசு சமாதானம் ஆயிடுச்சு. ஆனா இது எப்படி நடக்கும்? நான் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா இதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா? நீங்க போய் அவங்க கிட்ட பேசி பாருங்கக்கா. சக்தியோட விருப்பம் இதுதான் எடுத்து சொல்லுங்க. நிச்சயமா பெத்தவங்க பொண்ணோட ஆசைய ஒத்துக்காம இருக்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அது அவ வாழ்க்கையே பாதிக்கும்னு
நிச்சயமா அண்ணன் ஒத்துப்பாரு. சரி தம்பி, யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நான் போய் பேசுறேன். சக்தி அவங்க வீட்டு பொண்ணா இருக்கிற வரைக்கும் நீங்க போய் பார்க்க முடியாது. அவ என் வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா நீங்க எப்ப வேணாலும் சக்தியை பார்க்கலாம். அதுக்காகவாது நான் போய் பேசுறேன். நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, அப்புறம் ஒத்துக்க மாட்டாரு. எந்த விதத்திலையும் என்ன மட்டும் சம்பந்தப்படுத்திடாதீங்க. நான் வந்து சக்தியை பார்க்கறத விட அவ நினைச்ச வாழ்க்கை அவளுக்கு அமையணும்க்கா, அதுதான் முக்கியம். சக்தி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சு சொல்றீங்கல்ல, உங்க நல்ல எண்ணத்துக்காவது இது கண்டிப்பா நடக்கும் தம்பி. சரி, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. ஆமா. பாத்து பாத்து. எங்க தம்பி ராஜேஸ்வரி அவங்க வீட்டுக்காரலாம்? பக்கத்துல தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. நீங்க இருந்து பார்த்துட்டு போயிடுங்க. பரவாயில்ல தம்பி, நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தியோட நான் மறுபடியும் வரேன். சரிங்கக்கா. வரேன் தம்பி. எங்கம்மா போயிட்டு வர? உள்ள வாப்பா. அம்மா, எங்கம்மா போன? உன்னை காணோம்னு நாங்க ஊரெல்லாம் தேடினோம். கர்ணா, அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அத்தை, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க. உங்களை நாங்க எங்கன்னு தேடுறது? இவ்வளவு நேரம் நாங்க எல்லாம் எவ்வளவு டென்ஷனா இருந்தோம் தெரியுமா? அம்மா, எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்னன்னு சொல்லுங்க, நான் கிளம்பணும். நான் சிவனேசன் தம்பியை போய் பார்த்துட்டு வரேன். மாமா எப்படிமா இருக்காரு? ஒரு நோயாளி மாதிரி ஆயிட்டாரு. மனசுல இருக்கிற சோகம் அவர் உடம்பு அப்படியே உருக்கிடுச்சு. பிள்ளைங்க இல்லாம தம்பி அந்த வீட்டுல தனிமரமா இருக்கிறத பார்த்ததும் என் மனசே கலங்கி போயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமை உலகத்துல யாருக்கும் வரக்கூடாது. கடவுள் தான் அந்த தம்பிக்கு இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற தைரியத்தை கொடுக்கணும். அத்தை, நீங்களும் லட்சுமியே எப்படி இருக்கீங்க? அந்த ஆள் வீட்டுக்கு இப்ப எதுக்கு போனீங்க? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறது உங்க 2 பேருக்கும் பொழப்பா போச்சு. ஏமா, அந்த ஆட்டோக்காரன் ஒட்டும் வேண்டாம் உறவு வேண்டாம்னு எப்போ சொல்லிட்ட. இப்போ சக்தி அவன் பொண்ணு இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்ப எதுக்குமா அந்த ஆள் கிட்ட போய் உறவு கொண்டாடுற? நியாயமா நீங்க தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். இவ்வளவு நாளா காணாம போன பிள்ளையை கிடைச்சதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஏன் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நீங்க எல்லாரும் பேசுனீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க. சிவனேசன் தம்பி, உங்க எல்லாருக்கும் எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் கூட பிறக்காத தம்பி. நான் சாகுற வரைக்கும் அப்படிதான். இருபது வருஷத்துக்கு மேல கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த பிள்ளைங்க பக்கத்துல இல்லாம அந்த தம்பி படுற கஷ்டத்தை நேர்ல போய் பாருங்க. அப்பதான் அதோட வலி வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். கல்யாண விஷயத்துலதான்
எனக்கும் தம்பிக்கும் மனஸ்தாபம் வந்துச்சு. அது இப்ப தீந்து போச்சு. சக்திக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் சொத்து வேணாம் சொகம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா மருமகங்கிற சொத்தை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டோம். அவன் மூலமா வர சொத்தை நாம வச்சுக்குவோம். என்ன நடந்தாலும் சரி